வணக்கம் அன்பு நெஞ்சங்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க கதைக்குள்ளே போகலாம். சீதா என் அத்தை மகள். எங்கள் கிராமத்திற்கும் அவளுடைய கிராமத்திற்கும் இடைவெளி 1 மணி நேர பயணம் மட்டுமே. எங்கள் தகவல் பரிமாற்றத்திற்கு கடிதமும் அவசர தகவலுக்கு தந்தியும் அல்லது நேரில் சென்று வரும் நிலை மட்டுமே இருந்த காலம் அது. அவள் வருடத்திற்கு ஒரு முறை மட்டும் பள்ளி விடுமுறைக்கு எங்கள் ஊருக்கு வருவாள், அல்லது நான் அவள் ஊருக்கு செல்வேன். அந்த விடுமுறை நாட்களுக்காகவும் அவளின் வருகைக்காகவும் வருடம் முழுவதும் நான் காத்திருப்பேன். ஊர் முழுவதும் எங்கள் சொந்தங்கள் தான். சித்தி, சித்தப்பா, அத்தை, மாமா, பிள்ளைகள் என எங்கள் வயது ஒத்த பிள்ளைகள் மட்டும் கிராமத்தில் 10க்கும் மேற்பட்டோர் இருந்தனர். விடுமுறை நாட்கள் முழுவதும் பகலில் விளையாடுவதும் இரவில் கதை பேசுவதுமாக கழியும். கண்ணாமூச்சி, பம்பரம், கில்லி, கோலி, பல்லாங்குழி, கிணற்றில் குளியல் என விளையாட்டிற்கு எங்களுக்கு பஞ்சமே இல்லை. பசி எடுத்தால் மாமரம், கொய்யாமரம், கொடுக்காப்புளி மரம், பனைமரம் என அனைத்து மரங்களிலும் எங்களை பார்க்கலாம். பகலெல்லாம் அலைந்து திரிந்து இரவில் கூட்டை அடையும் பறவைகள் போலத்தான் இருந்தது அந்த வாழ்க்கை. இப்படியே பள்ளி பருவம் மகிழ்ச்சியாக செல்ல என் மனதில் இருக்கும் ஆசையை, பிரியத்தை அவளிடம் கூற பல சந்தர்ப்பங்களில் முயற்சி செய்து தோல்வியடைந்துள்ளேன். அந்த தோல்விக்கு சில காரணங்கள் இருந்தாலும் அவை அனைத்துமே ஒரே ஒரு புள்ளியில்தான் முடியும். அதுதான் பயம். ஆம், பயம்தான். என் விருப்பத்தை அவளிடம் கூறி அவள் அதை நிராகரித்து விட்டால் என்ன ஆகும்? இல்லை, அவள் வீட்டில் கூறிவிட்டால் என்ன ஆகும்? ஒருவேளை அவள் எனக்கு சம்மதித்து பிறகு வீட்டிற்கு திருந்தால் என்ன ஆகும்? இப்படி பல்வேறு குழப்பங்களும் பயமும் சேர்ந்து என்னை கட்டி போட்டது. சில வருடம் கழித்து அவளும் நானும் தனியாக சைக்கிள் பயணம் செய்யும் சந்தர்ப்பம் ஒன்று கிடைத்தது. அதுவும் 4 கிலோமீட்டர் பயணம். அந்த பயணம் எங்கள் வாழ்க்கை பயணத்தையே மாற்றப்போகும் என்பது எங்கள் இருவருக்குமே அன்று தெரியாது. நான் மிதிவண்டியை அழுத்த அவள் என் பின்னால் அமர மெல்ல துவங்கியது அந்த அழகிய பயணம். எப்போதுமே கலகலவென்று பேசி விளையாடிய நாங்கள் முதன் முறையாக தனிமையில் இருந்ததாலோ என்னவோ எங்களுக்குள் அமைதி மட்டுமே நிலவியது. அந்த மௌனத்தை அவளை கலைத்தாள். என்ன அமைதியா வர என்றாள் அவள். இல்ல, சும்மாதான், என்ன பேசுறதுன்னே தெரியல என்று சொன்னேன். உனக்கா பேச தெரியாது? நீ வாயை திறந்த மூடவே மாட்டையே. எல்லோரிடையும் சேர்ந்து அப்படி கிண்டல் அடிப்ப, இப்போ என்ன என்றாள். அதுதான் எனக்கும் தெரியல, இப்ப என்னமோ பேச்சே வரல என்றேன். ஏன், என் கூட வரது உனக்கு பிடிக்கலையா என்றாள். இல்ல இல்ல, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்ல, நான் இப்படி ஒரு நாளுக்காகத்தான் என்று இழுத்தேன். என்ன சொல்லு என்றாள். ஒண்ணுமில்ல விடு என்றேன். ஒன்றும் இல்லையா? சரி சரி என ஏதோ புரிந்தது போல் சிரித்தாள். சரி, போன தடவை லீவுக்கு ஊருக்கு வந்தப்ப ஊர்க்கிணத்துல நீச்சல் தெரியாம கயிறை பிடிச்சி தொங்கிட்டு இருந்தியே, இன்னும் அப்படித்தான் தொங்கிட்டு இருக்கியா என நக்கலாக கேட்டு சிரித்தாள். ஹலோ, என்ன கிண்டல் பண்றியா? நீ இப்ப வந்து பாரு, ஐயா கிணத்துல நீச்சல் மட்டும் இல்ல, டைவெல்லாம் அடிப்பேன் தெரியுமா என்று கெத்தாக சொன்னேன். பார்க்கலாம் என கூறிவிட்டு மீண்டும் சிரித்தாள். இப்படியே பேசிக்கொண்டே பயணித்ததில் நான் இறங்க வேண்டிய இடம் வந்ததை கூட நான் கவனிக்கவில்லை. அவளுடனான இந்த 1 மணி நேர பயணம் ஒரு நொடி என கழிந்தது போல் இருந்தது. சரி சரி, பஸ் ஸ்டாப் வந்துடுச்சு, நிறுத்து என்றாள். அதுக்குள்ள வந்துடுச்சா என நான் ஏக்கமாக கேட்டேன். ஆமா, வந்துடுச்சு. விட்டா நீ என்ன ஊருக்கே கூட்டிட்டு போயிடுவ போலையே என்று சிரித்துக் கொண்டே சொன்னாள். ஏன், நான் கூட்டிட்டு போனா நீ வரமாட்டையா என முகத்தை சற்று பாவமாய் வைத்துக் கொண்டு கேட்டேன். ஆமா, இவர் சொன்னா அப்படியே கூட வந்துடுவாங்க, ஆளப்பாரு என கிண்டலாக பதில் தந்தாள். நான் நிஜமாகத்தான் கேட்கிறேன், நீ என் கூட வீட்டுக்கு வருவியா என கல்யாணம் பண்ணிக்கிட்டு? இப்படி சட்டென கேட்டு விட்டேன். ஆனால் பதட்டத்தில் என் கை கால்கள் நடுங்குவதை பின்புதான் உணர்ந்தேன். ஏய் லூசு, பஸ் வந்துடுச்சு பாரு, நீ இப்ப பத்திரமா வீட்டுக்கு போ, அப்புறமா வந்து என்னை கூட்டிட்டு போவையா என கூறிவிட்டு சைக்கிளை தள்ளி கொண்டே பின்னால் திரும்பி பஸ்ஸில் இருந்த என்னை பார்த்தபடியே அவள் நகர்ந்தாள். அவளுடைய இந்த பதிலை எப்படி புரிந்து கொள்வது என்று தெரியாமலேயே நான் வீடு வந்து சேர்ந்தேன். பிறகு எனக்கு ஆர்வம் தாங்காமல் அவளுக்கு கடிதம் எழுதினேன். அதற்கு அவளும் பதில் கடிதம் எழுதினாள். ஆனால் அந்த கடிதத்தை போஸ்ட்மேன் என் அப்பாவிடம் கொடுக்க வீட்டில் ஒரு பெரிய கலவரமே ஆனது. அது மற்றொரு பெரிய கதை. பிறகென்ன, போஸ்ட்மேனை தனியே கவனித்து கடிதங்கள், வாழ்த்து அட்டைகள் அனுப்புவது, இப்படியே தொடர்கதையானது. அது மட்டுமா, பள்ளி விடுமுறை நாட்களில் அவளின் வருகையை ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருப்பது, அவளை தனிமையில் சந்திப்பது, அவளின் பள்ளி பேருந்து நிறுத்தத்தில் நின்று ஆசையாசையை பார்ப்பது என நாட்கள் மிக வேகமாக ஓடின. அடுத்து மேல் படிப்பிற்கு சென்னை வந்து சேர்ந்தேன். என் சித்தப்பா வீட்டில் தங்கி கல்லூரிக்கு சென்றேன். சரியாக 1 வருடம் கழித்து சீதாவும் அவள் ஊருக்கு அருகில் இருக்கும் ஒரு கல்லூரியில் சேர்ந்தாள். சீதாவிற்கு படிப்பென்றால் பாகற்காய் போலத்தான். என் அப்பா தான் அவளை வற்புறுத்தி கல்லூரியில் சேர சொன்னார். இதுவரை கடிதம் மூலம் மட்டுமே பேசிய நாங்கள் முதல் முறையாக டெலிபோனில் தொடர்பு கொண்டோம். சீதா அவள் கல்லூரி வாசலில் இருந்த டெலிபோன் பூத் மூலம் என் சித்தப்பா வீட்டில் இருந்த டெலிபோனில் என்னை அழைக்க இருவரும் தொலைபேசியில் பேசத் தொடங்கினோம். காலை 8 மணிக்கு வரும் சீதாவின் தொலைபேசி அழைப்பிற்காக 7 மணிக்கே டெலிபோன் பக்கத்தில் அமர்ந்து கொண்ட அந்த நாட்களை இப்போது
நினைத்தாலும் வெட்கத்துடன் கலந்து சிரிப்பு வரும். எங்கள் கதை வீட்டில் உள்ள அனைவருக்கும் தெரியும். ஆனால் யாரும் அதை வெளிக்காட்டிக் கொண்டதே இல்லை. அதே சமயம் எங்களை வெளிப்படையாக ஆதரித்ததும் இல்லை. அதே சமயத்தில் எங்களை கண்காணிக்க தவறியதும் இல்லை. எங்கள் அழகிய காதலுடன் சேர்ந்து நாங்களும் வளர்ந்தோம். பின்பு கல்லூரி படிப்பு முடித்து ஒரு தனியார் நிறுவனத்தில் எனக்கு வேலையும் கிடைத்தது. என் வீட்டில் அனைவருக்கும் மகிழ்ச்சி. எங்கள் குடும்பத்திலே நான் தான் முதல் பட்டதாரி. நான் முதல் நாள் வேலைக்கு செல்ல தயாராக எங்கள் உறவினர்கள் அனைவரும் வந்து எனக்கு வாழ்த்தி வெளியனுப்ப என்னவளும் வந்திருந்தாள். அன்று அவள் கொடுத்த 10 ரூபாய் இன்றும் என் சட்டை பையில் பத்திரமாக உள்ளது. நான் வேலைக்கு சேர்ந்த சில நாட்களில் எனக்கென ஒரு கைபேசி கிடைத்ததால் தொலைபேசியில் இருந்து கைபேசிக்கு மாறியது எங்கள் உரையாடல். அப்படியே 1 வருடம் உருண்டோடியது. சீதாவும் கல்லூரி படிப்பை சிறப்பாக முடித்தாள். ஆனால் நானோ அவள் கல்லூரி படிப்பு முடிந்ததை கொண்டாட முடியாமல் தவித்தேன். ஏனெனில் இனிமேல் கல்லூரி வாசலில் உள்ள டெலிபோன் பூத் மூலம் அவளுடன் பேச முடியாதே. மீண்டும் எப்பொழுது அவளிடம் பேச வாய்ப்பு கிடைக்கும் எனும் குழப்பத்திலேயே நாட்களை கடத்தினேன். அவள் எப்போதாவது அருகில் இருக்கும் நகரத்திற்கு செல்லும் போது பேசுவாள். இல்லை என்றால் யாராவது உறவினர் கைபேசியுடன் அவள் ஊருக்கு வந்தால் அதன் மூலம் என்னிடம் பேசுவாள். இப்படி நாங்கள் பேசிக்கொள்ளும் நாட்களும் மிகவும் அரிது. அப்படியே 9 மாதங்கள் ஓடின. இதற்கு இடையில் என்னுடைய பாட்டியின் உடல்நிலை மோசமான காரணத்தினால் என்னுடைய திருமண பேச்சு தொடங்கியது. அதுவரை எல்லாமே சரியாக சென்று கொண்டிருந்த நிலையில் திடீரென திருமணம் என்ற பேச்சு வந்ததும் ஒவ்வொன்றாக சிக்கல்கள் ஆரம்பித்தன. அப்பாவின் விருப்பம், அம்மாவின் ஆசை, குடும்ப சூழ்நிலைகள், உறவினர்கள், சண்டைகள் என எல்லாமே சேர்ந்து ஒரு குழப்பமான சூழ்நிலை நிலவியது. இதைத் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செய்தியாக வரும். இன்னைக்கு என்ன செய்தி வரும், நாளைக்கு என்ன பிரச்சனை வரும் என யோசித்தே நாட்கள் நகர்ந்தன. இப்படியே போய்கொண்டிருக்க ஒரு நாள் வேலை முடித்து வீட்டிற்கு வந்த பொழுது சித்தப்பா வீட்டில் இல்லை. சித்தியிடம் விசாரிக்க உன் அப்பா கிட்ட இருந்து போன் வந்தது, அதனால ஊருக்கு போயிருக்காங்க, ஆனால் என்ன காரணம் என்று தெரியவில்லை என்றார் சித்தி. ஒருவேளை பாட்டிக்கு உடல்நிலை மோசமாகி விட்டதா, இல்லை வீட்டில் வேற ஏதாவது பிரச்சனையா என நான் குழப்பத்தில் இருந்தேன். அந்த நொடி என் கைபேசிக்கு ஒரு அழைப்பு வந்தது. என் சித்தப்பாவிடம் இருந்துதான். கொஞ்சம் பதட்டத்துடனேயே அந்த அழைப்பை எடுத்தேன். தம்பி எங்கப்பா இருக்க, நீ வீட்டுக்கு வந்துட்டியா என்றார் சித்தப்பா. நான் வீட்டுக்கு வந்துட்டேன் சித்தப்பா, வந்து கொஞ்ச நேரம் ஆச்சு. ஆமா, நீங்க என்ன திடீர்னு ஊருக்கு போயிருக்கீங்க என்று பதட்டத்துடன் கேட்டேன். அது ஒன்னும் இல்ல தம்பி, எல்லாம் நல்ல விஷயம்தான். உனக்கு கல்யாணம் பண்ணலாம்னு நாங்க முடிவு பண்ணியிருக்கோம். அதுவும் வர முகூர்த்தத்துல நிச்சயதார்த்தம், அடுத்த மாசமே கல்யாணம். இப்பதான் தம்பி மண்டபத்துக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டு வெளியே வரோம். என்ன தம்பி உனக்கு சந்தோஷமா என்று சித்தப்பா மூச்சு விடாமல் பேசி முடித்தார். சித்தப்பா என்ன சொல்றீங்க என சற்று நான் குழப்பத்துடனும் பதற்றத்துடனும் கேட்டேன். டேய் தம்பி கவலைப்படாதடா, சீதா கூட தான் உனக்கு கல்யாணம். எல்லோரும் கலந்து பேசிதான் முடிவு பண்ணினோம். அதுக்குத்தான் உன்னோட சித்தப்பா, பெரியப்பா, மாமா எல்லோரும் உங்க அப்பா கிட்ட கலந்து பேச ஊருக்கு வந்தோம். மத்ததெல்லாம் நான் வீட்டுக்கு வந்து சொல்றேன்டா தம்பி என கூறிவிட்டு அலைபேசியை துண்டித்தார் சித்தப்பா. அந்த செய்தியை கேட்டு நான் உறைந்து விட்டேன். இது கனவா நனவா? எனக்கு மகிழ்ச்சியில் மூச்சு முட்டியது. அப்படியே சற்று நேரம் படிக்கட்டில் அமர்ந்து சாய்ந்து கொண்டேன். சிறிது நேரம் கழித்து இயல்பு நிலைக்கு வந்ததும் என் மனம் முழுவதும் சந்தோஷ அலைகள் ஆர்ப்பரித்தது. மகிழ்ச்சியில் துள்ளி குதித்தேன், ஆனந்த கூத்தாடினேன். இந்த இன்ப செய்தியை என்னவளிடம் நான் தான் முதலில் கூற வேண்டும் என்று முடிவு செய்தேன். அதுவும் நேரில். வண்டியை கிளப்பினால் 1 மணி நேரத்தில் அவள் வீட்டை சென்றடையலாம். ஆனால் அதை செய்ய எனக்கு ஏனோ தைரியம் வரவில்லை. ஆகையால் அவள் ஊருக்கு அருகில் உள்ள அஞ்சலகத்திற்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டேன். அங்கிருக்கும் போஸ்ட்மேன் எனக்கு நன்கு பழக்கம் உள்ளவர்தான். அதனால் அவரிடம் உதவியை நாடினேன். அவரும் எனக்கு உதவ சம்மதித்து என்னவளை அழைத்து வந்தார். அந்த இன்ப செய்தியையும் அதை கேட்டு நான் அடைந்த மகிழ்ச்சியையும் அவரிடம் பகிர்ந்து கொண்ட அந்த தருணம், அதை நான் எப்படி சொல்வேன்? அதை விவரிக்க வார்த்தைகள் இல்லை. எங்கள் இருவருக்கும் மகிழ்ச்சியில் வார்த்தை வரவில்லை. கண்கள் 4ம் குளமாகின. இருவரின் இதய துடிப்பும் பல மடங்கு உயர்ந்தது. அந்த உணர்வை வார்த்தைகளால் விவரிக்கவே இயலாது. அந்த தருணத்தை இப்போது நினைத்தாலும் கண்கள் குளமாகும். எங்களுக்கு திருமணம் நிச்சயமான போது எனக்கு வயது 22. நான் காதலித்த பெண்ணுடனே எனக்கு திருமணம் நிச்சயமானதை நினைத்து மகிழ்ச்சியில் துள்ள அதே தருணத்தில் இவ்வளவு சிறிய வயதில் திருமணம் நிச்சயமானதை நினைத்து வாழ்க்கையின் மீது பொறுப்பு கலந்த ஒரு பயம் தோன்றியது. ஆனால் அந்த பயம் தேவையில்லாத ஒன்று என போக போக அவளும் அவளுடனான வாழ்க்கையும் எனக்கு உணர்த்தியது. மகிழ்ச்சி, துக்கம், சுகம், சோகம், பொருளாதார நெருக்கடி என அனைத்து தருணத்திலும் அவள் எனக்கு பக்கபலமாக இருந்தாள். நான் துவண்டு போன சமயங்களில் எல்லாம் அவள் என் மீது வைத்த அன்பும் நம்பிக்கையும் தான் என்னை மீண்டும் எழ வைத்தது. இப்படி என் வாழ்க்கையின் அனைத்து பக்கங்களிலும் அவளின் பங்கு இருந்தது. அவள் இல்லாமல் நான் இல்லை. அந்த நெருக்கம்தான் எங்கள் வாழ்க்கை பயணத்தில் மேலும் மேலும் இன்பம் சேர்க்கின்றது. இன்றும் அதே தீரா காதலுடன் 15 வருடங்கள் முடிந்து 16ஆம் ஆண்டை நோக்கி எங்கள் காதல் பயணம் தொடர்கிறது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி மக்களே.